கட்டுமரம் போன்றது. அது சரியான பாதையில் செல்ல நல்ல துடுப்புகள் தேவை. அது போலதான் யோகாசன பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்றாரு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இன்னைக்கு என்ன யோகாசன பயிற்சிகள் அவர் சொல்ல போறாருன்றத இப்ப கவனிக்கலாம். இன்றைய விடியலிவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வர இருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் அனுதினமும் நீங்கள் யோகாசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக முடியும். அது எந்த வேலையாக, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிப்பதாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிப்பதாக இருந்தாலும் சரி, வயல் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, யோகாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உழைக்கிறவர்களுக்கு நோய் வருகிறது. இன்றைக்கு அவர்தான் உழைக்கிறார்களே, குறிப்பிட்ட பகுதி தான் அங்கே வேலை செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் நோயின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜீரண கருவிகள், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, வாய், நுரையீரல், இருதயம், மூளை, இந்த 4 பிரிவுகளும் சரியாக வேலை செய்ய வேண்டும். அதை நமது யோக இலக்கியத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். 4 கோஷங்களும் சரியாக இயங்கும் வகையில்தான் இந்த ஆசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 கோஷங்களும் சரியாக இயங்கிவிட்டால் மனிதனுக்கு வியாதியே கிடையாது, சாவும் கிடையாது. நினைத்த காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம், நினைத்த காரியங்களை சாதிக்கலாம். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஆல்ரெடி சென்டர் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து அங்கே பவானி என்ற யோகாசன ஆசிரியர்கள், தனியார் பள்ளி மாணவர்களில் இங்கே வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது ஏகபாத பச்சிமோத்தாசனத்தை செய்ய போகிறார். சற்று கடினமான ஆசனம் கூட நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவியே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் முதலில் ஆசனத்தை ஆரம்பிங்கள். காலை நேராக நீட்டி வலது காலை முதலே கழுத்திலே தூக்கி போட்டு செய்யுங்கள். ஏகபாத ஆசனம் செய்வதே கடினம். அதிலும் பச்சுமோத்தராசனம் செய்வது அதைவிட கடினம். தலை முட்டைத்தோட முயற்சிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். பந்துக்கிண்ண முட்டு பலம் பெறும். குனிவதால் பேங்க்ரியாஸ், ஜீரணக்கருவிகள் சரியாக இயக்கப்படும். பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுகம் பெறும், நலம் பெறும். இடதுகாலை தூக்கி போட்டு செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக இடது பக்கமாக திரும்புங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். வலது காலை தூக்கி போட்டு செய்யுங்கள். பொழுது ஏகபாத பச்சிமோத்தாசனம். வயிறை மெதுவாக உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள்.
நீண்ட மூச்சு. அடுத்த காலை தூக்கி போடுங்க. மெதுவாக கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது காலை தூக்கி போடுங்க. இவைகளெல்லாம் சற்று குண்டானவர்கள், வயோதிகர்களுக்கு கடினம். ஆனால் முயல வேண்டும். முயல கண்டிப்பாக வயோதிகர்களும் இந்த மாதிரியான ஆசனத்தை இலகுவாக செய்ய முடியும். உண்டானவர்களும் செய்ய முடியும். மெதுவாக கலைங்கள். அடுத்த காலை தூக்கி போடுங்க. மாணவர்கள் தான் எதிர்கால செல்வங்கள். இவர்கள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். அமைச்சர்களாகவும் கலெக்டர்களாகவும் போலீஸ் அதிகாரிகளாகவும் ஆகப் போவது மாணவர்கள். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். மெதுவாக கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த குழந்தையை பாருங்கள். கடினமான ஆசனத்தை அசால்ட்டாக, அனாசாயமாக செய்கிறார்கள். கவனிக்க வேண்டும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளி தாளாளர்கள், யோகாசன ஆசிரியர்கள், மாணவர்கள் அனுதினமும் விடாமுயற்சியோடு காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கூடத்தில் ஆசனம் கற்றுத்தந்தாலும் வீட்டிலேயும் செய்ய வேண்டும். அதில் தேர்ச்சி பெற வேண்டும். மற்றவர்களுக்கும், வீட்டில் உள்ளவர்களுக்கும், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் இந்த ஆசனத்தை கற்றுத்தர வேண்டும். விடுமுறை காலங்களில் நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் தான் கற்றதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களும் ஆரோக்கியமாக வாழலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டே உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.